Kotak T-ULIP next planல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு ட்ரூ எவல்யூஷன் இன் ULIPs அப்படின்னு கன்சிடர் பண்ணலாமா இல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நேம் வச்சு அவங்க ஜஸ்ட் ஒரு ரீபேக்கேஜ்ட் வெர்ஷனை தான் திரும்பி வந்து செல் பண்றாங்களா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த ULIP பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் ப்ராடக்ட். இதுல இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஹை சம் அஷூர்ட் மல்டிப்ளையர் நீங்க சூஸ் பண்றதுனால யூ கேன் என்ஷூர் ரொபஸ்ட் லைஃப் கவர் அண்ட் உங்களோட பிரீமியம்ஸ் எய்தர் ஒரு லிமிடெட் பீரியட்கோ இல்ல அக்ராஸ் த என்டையர் பாலிசி டேர்ம் பே பண்றதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் இதுல ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி. அண்ட் ஆல்சோ இதுல 100% ஆஃப் யோர் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜை எண்ட் ஆஃப் த 15th பாலிசி இயர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அண்ட் 1 to 2 times மொர்டாலிட்டி சார்ஜஸை வந்து சர்வைவல் ரீஃபண்டும் பண்றாங்க beginning from the 11th policy year. and loyalty additions-உமே நீங்க வந்து earn பண்ணலாம். சப்போஸ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஒரு ரிவார்டா உங்களுக்கு கொடுப்பாங்க உங்க ஃபண்ட் வேல்யூ ஓவர் டைம் பூஸ்ட் பண்றதுக்காக. ஆப்ஷனல் ரைடர்ஸ் பெனிஃபிட்ஸ் மூலமா உங்க கவரேஜுமே நீங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல நிறைய பெனிஃபிட்ஸ்மே இருக்கு. டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்ட்டி அடிஷன்ஸ். அண்ட் இதுல 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வித் 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் கோல்ஸ் பொறுத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே இதுல நிறைய சார்ஜஸ்மே உங்க பிரீமியம் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், ஸ்விட்சிங் சார்ஜ், பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ், நிறைய சார்ஜஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா இந்த ஒரே நீங்க வேற ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு சார்ஜஸ் அதுல இருக்காது. இந்த மாதிரி சின்ன பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாம் மோஸ்ட்லி அவங்க வந்து டிடக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா இந்த சார்ஜஸ்லாம் டிடக்ட் பண்ணிட்டு தான் இந்த பிரீமியம்ல இருந்து இருக்கிற குட்டி போர்ஷனை அவங்க வந்து இன்வெஸ்டே பண்றாங்க. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த சார்ஜஸ் உங்களுடைய ரிட்டர்ன்ஸை சிக்னிஃபிகன்ட்லி கம்மி பண்ணிடும். ஸோ இதை நீங்க டிராபேக்கா கன்சிடர் பண்ணி தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இதுல இருக்கிற அட்வான்டேஜஸை பார்ப்போம். நீங்க உங்களுடைய பிரீமியம் அலோகேஷன் சார்ஜை 1x ரிட்டர்ன் பண்றாங்க. அண்ட் இன்னொன்று மொர்டாலிட்டி சார்ஜஸை சர்வைவல்ல 2x ரிட்டர்ன் பண்றாங்க. அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ்மே ஆஃப்டர் 5 பாலிசி இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறமா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்மே பாத்தீங்கன்னா எனி டைம் டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா நீங்க பூஸ்ட் பண்ணலாம் எப்போ உங்ககிட்ட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருந்தாலுமே. அண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு பிட்வீன் நீங்க ஸ்விட்ச் பண்ணலாம். இல்லைனா ஃபியூச்சர் பிரீமியம் அலோகேஷனை உங்களுடைய சேஞ்சிங் கோல்ஸ்க்கு பொறுத்து நீங்க மாடிஃபையும் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய சம் அஷூர்ட் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்க பிரீமியம்ஸை நீங்க அன்சேஞ்சாகவே வச்சுக்கலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடெக்ஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக கவர்ஸ் இருக்கு. ஆட் ஆன் கவர்ஸ் லைக் கிரிட்டிக்கல் இல்னஸ், ஆக்சிடென்டல் டெத் இந்த மாதிரி. அண்ட் 12 ஃப்ரீ ஸ்விட்சஸ் அண்ட் 12 ஃப்ரீ பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் வந்து நீங்க பெனிஃபிட் ஆகலாம் போஸ்ட் 5 year லாக்இன் பீரியட் ஈச் இயர். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ இதுல என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ் லிக்விடிட்டி கிடையாது. என்னதான் இந்த மார்க்கெட்ல இந்த பிளான் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் அப் டு த மார்க். சம் அஷூர்ட்மே இன்அடிக்குவேட்டா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதையுமே நம்ம மைண்ட்ல வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இந்த பாலிசியோட சர்டன் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி நீங்க இன்னும் இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இன்னொரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இப்போ IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சம் அஷூர்ட் 50 lakhs, பாலிசி டேர்ம் 40 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years, ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து அட் எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் ஃபண்ட் வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுல வந்து 2 பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் சினாரியோஸை வச்சு நம்ம வந்து IRR கால்குலேட் பண்ணியிருக்கோம். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு 4% per annumல, பெஸ்ட் கேஸ் சினாரியோக்கு 8% per annumக்கு நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 4% per annumல பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ அட் மெச்சூரிட்டி இஸ் 13.50 lakhs. IRR பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.85% தான் பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இதே 8%ல பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ 79.88 lakhs வருது. IRR 5.99% as per the policy's maturity calculator. So 8% return வந்து initially attractive-ஆ இருந்தாலுமே மற்ற market linked investment options-ஓட compare பண்ணும்போது it falls short. Essentially பார்த்தீங்கன்னா inflation அது outperform consistently பண்ணாததுனால இன்னும் நம்மளுக்கு long term-ல helpful-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. And moreover இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா fund management and மற்ற high charges உங்க ரிட்டர்ன்ஸை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இந்த சார்ஜஸ்க்கு எல்லாமே ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்ற ஆக்சுவல் டிரான்ஸ்பரன்சி அவ்வளவா இல்லை. அண்ட் இதோட கன்சர்னோட இன்னொன்று என்ன ஆட் பண்ணலாம்
சொல்லலாம்னா லைஃப் கவருமே இந்த பாலிசியில் அவங்க ஆஃபர் பண்ணுறது ரிலேட்டிவ்லி லோவாக தான் இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே இது ஒரு சப் ஆப்டிமல் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் வராததுனால நம்ம நெக்ஸ்ட்க்கு வந்து ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் பெட்டர் ஃபினான்ஷியல் எஃபிஷியன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி கிடைக்குதா, சஸ்டைனபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதான்னு நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்தால் சேம் பேராமீட்டர்ஸ் தான் ஃபார் ஃபேர் கம்பேரிசன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ லைஃப் கவருக்கு இங்கே நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் 50 lakh sum assured with a 30-year policy term and a 10-year premium payment term. இதோட பிரீமியம் பர் இயர் 30,900 rupees வருது. இது நம்ம கொட்டாக் TULIP நெக்ஸ்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணதை விட அங்கே 1 lakh ஆனுவல் பிரீமியமோட கம்மியான, சிக்னிஃபிகன்ட்லி கம்மியான பிரீமியம்னே சொல்லலாம். ஸோ இங்கே சர்ப்ளஸாக வருஷத்துக்கு 69,100 rupees ஈச் இயர் நம்மளால வந்து சேவ் பண்ண முடியுது. அதை நம்ம இன்வெஸ்டும் பண்ணலாம் நம்மளுடைய ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து. ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேரிசனுக்கு சப்போஸ் நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா PPF மாதிரி ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இல்லை உங்களால் அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அதிக ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக ரெண்டு சினாரியோலையுமே IRR நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வருஷத்துக்கு PPFல பார்த்தீங்கன்னா 500 rupees. ஸோ இந்த அனாலிசிஸில் நம்ம சேவ் பண்ணியிருக்க 69,100 rupees நம்ம ஆனுவல் கான்ட்ரிபியூஷன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட் மெச்சூரிட்டி இந்த PPF பார்த்தீங்கன்னா கார்பஸ் வந்து 80.38 lakhsக்கு க்ரோ ஆகுது. ஸோ IRR பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் ப்ளஸ் PPF காம்பினேஷனுக்கு 6.01% வருது, அதுவும் டேக்ஸ் ஃப்ரீ. இதே பியூர் டேர்ம் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டாக்ஸ்க்கு முன்னாடி கால்குலேட் பண்ணால் இட் க்ரோஸ் அரௌண்ட் 4.06 crores. இதே கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நம்ம ரிடீம் பண்ணும்போது அக்கௌண்ட் பண்ணோம்னா போஸ்ட் டேக்ஸ் கார்பஸ் நமக்கு 3.57 crores வந்து நிற்குது. ஸோ இதோட போஸ்ட் டேக்ஸ் IRR 10.47% வருது, ஃபார் எக்ஸீடிங் போத் இன்ஃப்ளேஷன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் கொட்டாக் பாலிசி. ஸோ இப்போ இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் டேக்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் கார்பஸ் ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் பெட்டர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ்ல இருக்கிற IRR பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. நம்ம எடுத்திருக்கிற ரிஸ்க் ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ்மே பெட்டர் அலைண்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் கொட்டாக் பாலிசி ஃபெயில்ஸ் டு டெலிவர். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கொட்டாக் TULIP நெக்ஸ்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? நேம் சஜஸ்ட் பண்ற மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸை ஒரு யூனிட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனண்டோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. லைஃப் கவர் என்டையர் பாலிசி டேர்முக்கு கொடுக்குறாங்க along with maturity payout of the accumulated fund value. இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் இந்த மாதிரி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது generally we expect to deliver strong returns and support wealth creation, but in the plan அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு falls short. இதோட லாங் டென்யூர் இருந்துமே ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் இதால கொடுக்க முடியல, largely due to இதில் இருக்கிற ஹை சார்ஜஸ், inefficient fund management and also high agent commissionனால. as a result என்ன ஆகுதுன்னா இது ஒரு லாங் டேர்ம் வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸ்க்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. ஸோ இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு, லைக் inadequate life cover and suboptimal investment return. இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது இது ஒரு unattractive ஆப்ஷன் தான் சொல்ல முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு. பெட்டர் அப்ரோச் என்னன்னா நம்ம இப்போ கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்ல பார்த்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை நம்ம ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் செக்யூர் பண்றதுக்கு நம்ம சூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபண்ட்ஸ் நம்ம ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஹையரா இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் அதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது இன்னும் நம்மளுக்கு பெட்டர் அவுட்கம் கிடைக்கும் in a long term period. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.